அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ இந்த கப்பலில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வண்டியெல்லாம் கப்பலுக்குள்ளே போகுது. ரொம்ப பெரிய கப்பல்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஜெர்னி, 8-9 மணி நேரம் ஜேர்னி இது. ரேம்பில் மேலே ஏறுது வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ட்ரெய்லர் இதுக்குள்ளே போகுதுங்க. 50-60 லாரி இந்த கப்பலில், அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ரூம் கொடுத்துருவாங்க உள்ளே. ஏன்னா கிட்டத்தட்ட 9 ஹவர், இதில் ஆக்சுவலாக 7 ஹவர்ஸ் தான். பட் ஷிப்பு எப்பயுமே கொஞ்சம் டிலே ஆகுமா. ஒரு லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டு இந்த ரூட்டில் போனார். ஸோ 9.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு ஃப்ரீயாக என்னன்னு தெரியல. டிக்கெட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் ரெஸ்டாரண்ட்டில் கேட்டு ஸ்வீடன்லேருந்து இந்த ஷிப்பில் ஏறி டென்மார்க்கு கடந்து ஜெர்மனியில் போய் இறங்க போகிறேன். ஸோ நம்ம வண்டி இதுக்குள்ளே தான் போகணும். உங்களுக்கு தெரியுதோ? என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வண்டியை கரெக்டாக உள்ளே விடணும். ஓகே கைஸ், நான் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன். ஸோ வண்டியை நிறுத்தியாச்சு. அடுத்து ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டுருக்கேன். வரிசையாக வண்டியாக நிற்கிது. ஓகே கைஸ், வந்தாச்சு. ரொம்ப குளிருங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபெரிக்கான டிக்கெட்டு. நம்ம ரூம் நம்பர் கேபின் 1422. ஸோ நம்மளும் வந்தாச்சு. இதுதான் 1422. இதுதான் நமக்கான ரூமு. ஸோ நம்ம இந்த டிக்கெட்டை இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் ஆகிட்டு ஓப்பன் ஆகுமா? என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இன்சர்ட் ப்ளஸ் ரிமூவ். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, லைட்டை போடுவோம். என்ன லைட்டு ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. நமக்கான ரூம் இதாங்க. வெளியே அட்டாச் டாய்லெட் வந்துருச்சு. ஏனிலாம் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகே, டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் டாய்லெட்டு. குளிக்கிறதுனா இங்கே குளிச்சிக்கலாம். ஷவரும் இருக்குது. ஓகே, டவல் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம குளிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ நமக்கு தேவை ரெஸ்ட்டு தான். ஸோ இப்போ கிடைச்ச டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா திருப்பி நம்ம ஒரு 10 ஹவர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நான் முடிஞ்சால் வெளியில் போயிட்டு கப்பலுக்கு வெளியில் எப்படி இருக்குன்ட்டு ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணி கப்பலுக்குள்ளே. ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஒரு பெரிய போட்டை நிற்க வச்சுருக்காங்க. நம்ம போகிற கப்பல் இதுதான் போட்டு. ஸோ அங்கே எல்லாம் கண்டெய்னராக நிற்கிது கப்பல். மேலே நம்ம ஃப்ரெண்ட் இதில் ஃபுல்லாக லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது போல். உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது.
அதையும் போய் அப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. பாருங்க, வண்டி எல்லாம் நிற்கிது. இது எல்லாமே லாரி. கப்பலுக்குள்ள நமக்கு உள்ள இடம் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. ஓகே, கப்பல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். புகையாக தள்ளுது. ஓகே கைஸ், இவ்வளோ பெரிய ஷிப்பில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். லாஸ்ட் 1 வீக்காக ஷிப்பில் தான் போனோம். பட் ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் சின்ன ஷிப்பு. அதில் சும்மா ஒரு 10 வண்டி தான் ஏற்ற முடியும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வண்டி ஏற்றிருக்காங்க. அது இல்லாமல் ஷிப்புமே ரொம்ப பெரிய ஷிப்பு. ஓகே, ஸோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்ட்டு அதையும் காமிக்கிறேன். இது வந்து 6th ஃப்ளோரு. லாஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சது வந்து 7th ஃப்ளோரில் தான் அந்த வெளியில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 6th ஃப்ளோரில் இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கான பிளேயிங் ஏரியா மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கான பிளேயிங் ஏரியா. இதுதாங்க ரெஸ்டாரண்ட்டு. நம்ம போய் சாப்பாடு கேட்டு பார்ப்போம் இருக்காங்க. கைஸ், நம்ம போய் கேட்டு வந்தோம் ரெஸ்டாரண்ட்டில். ஃப்ரீ ஃபுட் இல்லையா இந்த டிக்கெட்டுக்கு. கம்பெனியில் புக் பண்ணுறாங்க, ஃபுட்டோடு புக் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஃபுட் இல்லையா, ஸோ நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணுமா. 12 யூரோ கேட்குறாங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 வருது. எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு, சீஸு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதனால் சாப்பிடல. ஸோ திரும்ப ரிட்டன் ரூமுக்கு கிளம்பியாச்சு. லிஃப்ட்டில் போகிறேன். ஸோ வந்தாச்சு. ஓகே, போயிட்டு ஒரு தூக்கத்தை போடும். ஓகே, ஓகே கைஸ், ஓகே, இந்த வீடியோவில் தான் சும்மா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு கப்பலில் போகிறது. ஓகே, பாய்.